இது சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய ஒன்று. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி நிறைய என்ன பண்ணுது, இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடிய இந்த கார்டு இருக்குது. அது பின்னாடி இந்த படத்தை பார்த்து என்ன பண்ணணும், நம்ம கரெக்டாக அதை சரியாக என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணாதான் என்ன ஆகும், அது முழுமையும் பெறும், அது கரெக்டாக நிற்கும். இல்லாட்டா என்ன பண்ணிடும், இப்போ ஒரு தவறாக இப்படிலாம் கொண்டு போய் நம்ம என்ன பண்ண முடியாது, இதோட கூட இதை என்ன பண்ண முடியாது, இணைக்க முடியாது. இணைச்சாலும் அது என்ன பண்ணாது, நிற்காது. ஏன்னா அதுக்குள்ளே அது ஃபிட் ஆகாது. ஸோ அது சரியான இடத்துல சரியான நிலையில் அதை ஃபிட் பண்ணும்போது தான் அது அழகாக நிற்கும். அதே போல் அது முழுசும் அழகாக முடிந்து பார்க்கறதுக்கும் அது அழகாக இருக்கும். இது பிள்ளைகள் விளையாட்டாமல் ஆயிடுச்சு, பிள்ளைகளுக்கு அறிவு வளர்ச்சிக்கு எதுவாக இருக்கும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், வாங்கி கொடுக்கும். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இதில் கொண்டு போய் இதை இப்படி இணைக்கணும். இப்படி இணைச்சாதான் என்ன பண்ணும், இது கரெக்டாக என்ன பண்ணுது, இது முழுமை பெறுது. இதே போல் ஒவ்வொன்றும் நம்ம இணைச்சோம் அப்படின்னா அழகாக என்ன பண்ணிடும், மாறிடும். அப்போது இதை நான் மாற்றி நம்ம கொண்டு போய் இப்போ இதில் கொண்டு போயிட்டு நான் வேறு காரியத்தை நான் ஃபிட் பண்ணேன்னா முதல்ல ஃபிட்டாகவும் ஆகாது, அது என்ன பண்ணாது, நிற்கவும் செய்யாது. இல்லை இப்போ இதில் கொண்டு போய் இதிலலாம் இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கறதுக்கு எப்படி இருக்குல்ல, தப்பாக என்ன பண்ணுது, அது கரெக்டாகவும் வராது. ஸோ அது நிறைவாகவும் இருக்காது. இதை நம்ம முழுமைன்னு நிச்சயமாக நம்ம சொல்லவே மாட்டோம். ஸோ தவறு இருக்குது, ஸோ தவறை சரிப்படுத்து அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். அதனால தான் உனக்கு கரெக்டாக வரல. இப்போ அந்த பிள்ளைங்க அதை பார்த்து என்ன பண்ணிடுவாங்க, அதை சரிப்படுத்துவாங்க. இப்போ இதை எதுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம இன்றைக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ளாக தேவன் வாசம் பண்ணுகிறார்ல. இன்னைக்கு இருதயத்தை நம்ம தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்மளுடைய நினைவுகள் என்னென்னா, என் இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ண, இன்னைக்கு எல்லாரும் கேட்டால் எங்களுக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இருதயத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது தெரியுமா? மத்தேயு 15:19 வாசித்தீங்கன்னா, பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், களவுகள், இப்படி இருதயம் முழுசும் பொல்லாததான் நிறைந்திருக்கு. இப்போ அந்த பொல்லாத இன்னைக்கு பொருந்த முடியாத ஒரு இடத்துக்குள்ளாக இன்னைக்கு ஆண்டவரை கொண்டு போய் இப்போ நம்ம பொருத்தணும். அதில் அதுதான் வேத வசனங்களை இன்னைக்கு என் கட்டளைகளை என்ன பண்ணி உறுதியத்தில் பத்திரப்படுத்தி பேசுகிறேன். அப்போ இதெல்லாம் நான் உள்ளே கொண்டு போய் நான் பொருத்தணும் அப்படின்னா, பொருத்தமில்லாத மற்றவைகளை நான் என்ன பண்ண சரிப்படுத்தும். அவைகளை நான் சரிப்படுத்தி அதை சரியாக அதை வெளியேற்றி நான் இருதயத்தை நான் கரெக்டாக இது பண்ணிட்டேன்னா தான் இப்படி போய் என்ன பண்ணுவார் ஆண்டவர் நமக்குள்ளாக, அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக நம்முடைய இருதயத்துக்குள்ளாக பொருந்தும் என்று சொல்லி பார்க்கும். ஸோ இன்னைக்கு நம்ம அநேக வேளைகளில் எனக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுகிறாருன்னு சொல்லிட்டு அக்கிரம நினைவு, அக்கிரம சிந்தை, தேவையில்லாத குழப்பம், அதே போல் நிறைய இன்னைக்கு தேவன் பிரியப்படாத காரியங்களை செய்துக்கிட்டு உள்ளுக்குள்ளாக ஆண்டவர் வாசம் பண்ணுறாருன்னு நம்ம சொல்லலாம். நிச்சயமாக எப்படி இது கரெக்டாக தான் நான் பொருத்திட்டேன் அப்படி சொல்லி நான் சொல்லலாம். ஆனால் நான் என்ன பண்ணலை, கரெக்டாக பொருத்தலை. நான் எப்படி பொருத்தணும், இப்படி பொருத்தினா தான் அது கரெக்டு. ஒரு வேளை என் பார்வைக்கு அது கரெக்டுன்ட்டு இருக்கலாம், ஆனால் அதை பார்க்கும்போது அதனுடைய அந்த என்ன பண்ணது பேரும் கரெக்டாக வராது, அதுவும் சரியாக இருக்காது. ஸோ இன்றைக்கு நம்ம கரெக்டாக இன்றைக்கி ஆண்டவருக்குள்ளாக சரியாக நம்ம நடப்போம். தேவன் பிரியப்படாத காரியங்களை வெளியில் போட்டுட்டு, தேவன் பொருந்த முடியாது இருக்கிற அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிற அக்கிரமங்கள், பொல்லாதவைகளை வெளியில் போட்டுட்டு தேவனை சரியாக கொண்டு வந்து உள்ளே பொருத்துவோம். அவர் நமக்குள்ளாக இருக்கும்போது எல்லாவற்றிலும் நம்ம சரியாக நம்ம நடப்போம். நமக்கு மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.